ஜனநாயகப்படி ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க தட்டி கேட்கலாம். இன்னொன்னு, நீங்க உடனே என்ன சொல்றீங்க, அரசியல்வாதி எதிர்த்தா கைது பண்ணிடுவான்ட்டு. ஒருத்தர் 2 பேரா போனா தானே கைது பண்ணுவாங்க. நீ ஒரு 500-1000 பேர் சேர்ந்து போய் பாரு, போலீஸ்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? சார், இது பப்ளிக் மேட்டரு, நாங்க இதுல தலையிட மாட்டோம்னு அவங்க ஓட்டுவோம். புரியுதுங்களா? 2 கை தட்டினாதான் சத்தம் வரும், ஒரு கை தட்டினா சத்தம் வராது. அந்த மாதிரி மக்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியல்வாதி இத்தனை அச்சுறுத்தியும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த ஒத்துமை உங்களுக்குள்ள வரணும்னா ஜாதி மத பேதத்தை விட்டுட்டு இலவசத்துக்கு ஆசைப்படாம, காசுக்கு ஆசைப்படாம, நிக்கிற வேட்பாளர் நல்லவனா கெட்டவனா அதை ஒண்டி பார்த்து ஜனநாயக முறைப்படி நீங்க ஓட்டு போடுங்க. வரப்போற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு தலை சிறந்த மாற்றம் வரும். மாற்றம் வந்தாலும் அவன் தப்பு செஞ்சாலும் நீங்க கேட்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். என்ன மாதிரி தயவு செய்து இந்த தடவை தமிழக பொதுமக்கள் சிந்தி, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட அவங்களுக்கு தான் ஓட்டு போடலன்னு நான் சொல்லல. புதுசா யார வேணாலும் நீங்க தேர்ந்தெடுக்க, ஜனநாயக முறைப்படி காசு வாங்காம தேர்ந்தெடுக்க.